குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் அதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரியும். எந்த டீட்டெயில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுவோம். அதனால் அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. எத்தனை பணியிடங்கள், கல்வி தகுதி என்ன, விண்ணப்பிக்கிறது எப்படி என்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பார்க்கலாம். தகுதிகள், கல்வி தகுதி என்னென்னா 8வது பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, பிடிஎஸ் படிச்சிருப்பாங்கல்ல அவங்க, டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் அவங்க படிச்சிருப்பாங்களா அவங்க, டிரைவர், இந்த கல்வி தகுதி உள்ள எல்லாருமே இதில் வேலை வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். மொத்த பணியிடங்கள் எத்தனை? 15. விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025. சம்பளம் வந்து 8,500லேருந்து 34,000 வரைக்கும். விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும், அல்லது நீங்கள் நேர்லேயே கொண்டே அலுவலகத்திலே சமர்ப்பிச்சிடலாம். எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி அடுத்து பார்த்துடலாம். விண்ணப்பிக்கும் முகவரி: செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5 ஆசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் கவரில் வாங்கி, ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் எழுதிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். இப்போ வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைலு. இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், திருவள்ளூர். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பதவியின் பெயர், எண்ணிக்கை, சம்பளம் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சம்பளம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா. பதவியின் பெயர் வந்து டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டு, டேட்டா மேனேஜர் ஒரு போஸ்ட்டு, அடுத்து வந்து வேக்சின் ஓல்டு செயின் மேனேஜர் 2 போஸ்ட்டு, அடுத்து வந்து கிளீனர் லேப் அசிஸ்டன்ட் 4 போஸ்ட்டு. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டிரைவருக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் அது வந்து 13,500. அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன், இந்த டிஎம்எல்டின்னு சொன்னோம்ல, டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி, அது முடிச்சிருக்கவங்க அதுக்கு 6 வேகன்சி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்ன அட்ரஸ்ன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த அட்ரஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, ஏஜு, கல்வி தகுதி, முகவரி, உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் அண்டு கரண்ட் அட்ரஸ், தற்காலிகமாக எங்கே இருப்பீங்களா 2 முகவரியும் எழுதிருங்க. ஆதார் நம்பரு, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இடம், தேதி போட்டு உங்களோட சைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் சைன் போடாமல் அனுப்பிச்சிடுங்க. சைன் போடாமல் அனுப்பிச்சா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், வேறு யாருக்கு தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அது மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி என்னென்ன காப்பியை வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பீங்களா, அந்த ஃபோட்டோவில் 2 வச்சுருங்க. பெர்த் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி அந்த 2 இதில் 10th 12th ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் 2 சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் தான் எல்லாமே. எப்பவுமே ஒரிஜினல் அனுப்பிச்சிடக்கூடாது. செல்ஃப் அட்டஸ்டர்னால் நீங்களே சுயமாக கையெழுத்து போட்டால் தான் செல்ஃப் அட்டஸ்டர். வெளியில் போய் நீங்கள் ஆஃபீஸர்ட்டையோ யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட சைன் மட்டும் போட்டு எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ, பிடிஎஸ் முடிச்சிங்கன்னா பிடிஎஸ்ஸு, டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி நீங்கள் எதுவும் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, தமிழ் 10th 12th படிச்சிருப்பீங்களா, அந்த மார்க் ஷீட் வச்சாலே போதும். அது எவிடன்ஸுக்கு தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ஏதோ ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டை வச்சு விடுங்க போதும், நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கேன்னு சொல்கிறக்காண்டி. அப்புறம் கேரக்டர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு குரூப் ஏபின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் வாங்கி நீங்கள் வச்சு அனுப்பிச்சி விட்ருங்க. எதுக்கு நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி ரீசன்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து தெரியாமல் முழிக்கக்கூடாது, அதுக்காண்டி தான் அதை சொல்கிறேன். இந்த இதெல்லாம் கேட்டு இது பண்ணிக்கிறங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தான் என்ஓசி சர்டிஃபிகேட் ஆஃபீஸில் வாங்கி சமர்ப்பிங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வச்சு உங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த சொன்ன முகவரிக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதையும் பார்த்தோம், அது மாதிரி ஃபில் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வேலை விஷயத்தில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.